ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜின். ஆமாம், இந்த ஜின்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட வாழ்க்கை வரலாறு, அதுக்கப்புறம் டெய்லி ரொட்டீன் என்ன, இது என்ன சாப்பிடும், எங்கே தூங்கும், என்ன பண்ணும், இதோட சக்திகள் என்ன, இதெல்லாம் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து நான் அந்த ஜின்னை எப்படி படைச்சாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அல்லாஹ் வந்து மனிதர்களை வந்து களிமண்ணால் படைச்சாங்க, ஜின்களை வந்து நெருப்பால் படைச்சாங்க. நெருப்புனா அது வந்து ஒரு புகையில்லாத நெருப்பு. என்னன்னா, நம்ம வந்து ஒரு கேண்டில் அணைச்சாலோ அதுக்கப்புறம் ஒரு தீப்பந்தத்தை அணைச்சாலோ அதுலேருந்து புகை வரும். ஆனால் ஜின்னோட நெருப்பு அணைச்சா அது வந்து புகை வராது. அப்படி ஒரு தூய்மையான நெருப்பு வந்து ஜின்னை படைச்சிருக்காரு அல்லாஹ். சரி, அதுக்கப்புறம் ஜின் வந்து என்னென்னலாம் பண்ணுங்கிறது, ஜின்கள் வந்து நம்மளை மாதிரி தான். அதாவது ஒரு மனுஷன் எப்படி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறம் சண்டை, இந்த மாதிரி தான் ஜின்னும். அவங்க உலகத்தில் கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது, இந்த மாதிரி சண்டை, சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாமே பண்ணுவாங்க. குடும்பத்தோடு வசிப்பாங்க. அதாவது நம்ம எப்படி சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் குடும்பத்தோடு வசிக்கிறோமோ, அதுங்களுக்கு வந்து அண்ணா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் குடும்பத்தோடு வசிப்பாங்க ஜின்கள் வந்து. அதுக்கப்புறம் அடுத்து வந்து ஜின்கள் வந்து என்ன சாப்பிடும்னு சொல்லிடுறேன். ஜின்கள் வந்து கெட்ட ஜின்கள் வந்து ரத்தமும் மண்டவோடு சாப்பிடும். நல்ல ஜின்கள் வந்து எலும்பு கூட சாப்பிடும். எலும்புனா மனிதர்களோட எலும்பு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஜின்களும் நல்ல ஜின்களும் சாப்பிடும். அது இல்லாமல் காய்கறி, பழங்கள், அதுக்கப்புறம் எலும்பு இதெல்லாம் சாப்பிடும். ஆனால் ரத்தம் மட்டும் குடிக்காது. கெட்ட ஜின்கள் வந்து ரத்தம், மண்டவோடு இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்து ஜின்கள் வந்து என்னென்ன சக்தி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஜின்களுக்கு வந்து அதோட பெரிய சக்திங்கிறது என்னென்னா, தான் உருவத்தை மறைச்சிக்கிறது தான். இன்விசிபிள் ஆகிறது. தான் உருவத்தை மறைச்சிக்கிட்டு எங்கே வேணால் போய் சுற்றுறது தான் அதோட பெரிய இது. அதுக்கப்புறம் நாயாக மாறும், அதுக்கப்புறம் பாம்பாக மாறும். அதுவும் இல்லாமல் எல்லா உருவத்திலையும் மாறும். ஒரு சின்ன கொசு உருவத்தில் கூட வருமாமா. அதுக்கப்புறம் மனிதனோட உருவத்துலேயும் மாறுவாமா. அதுக்கப்புறம் அந்த ஜின்னை வந்து பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜின்னை வந்து பார்க்க முடியாது. ஜின்னு வந்து அது நினச்சா தான் நம்மளுக்கு அதோட உருவத்தை காட்டும். அதுவும் இல்லாமல் அதை நினைக்காம நாமளாக போய் இப்படி ரிச்சுவல் பண்ணுவோம். அதுங்களாம் ரொம்ப தப்பு. அது வந்து ஒரு பேர் அழிவுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா குடும்பத்தையே அழிக்கிற அளவுக்கு அந்த ஜின்னுக்கு சக்தி இருக்குது. அதனால ஜின்னை வந்து அது நினச்சா தான் பார்க்க முடியுமே தவிர, நாம் இந்த மாதிரி மந்திரம் சொல்லி ஜின்னை பார்க்கணுங்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி மந்திரம் வந்து இது பண்ணோம்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு. சரி, அதுக்கப்புறம் இந்த ஜின் வந்து எங்கெங்கெல்லாம் தங்கும் அதை நான் சொல்லிடுறேன். ஜின் வந்து அபேண்டனான பில்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த கைவிடப்பட்ட இடம், அதுக்கப்புறம் வந்து மலைத்தொடர், இந்த மாதிரி இடத்துல தான் ஜின்கள் வசிக்கும். அது வந்து கெட்ட ஜின்கள் வந்து இந்த கைவிடப்பட்ட இடம், அபேண்டனான பில்டிங்கு, அதுக்கப்புறம் பாத்ரூமில் வசிக்கும். இதெல்லாம் வந்து கெட்ட ஜின்கள் தான். நல்ல ஜின்கள் வந்து ஒரு மலைத்தொடர், சின்ன மலைனாலும் சரி, பெரிய மலைனாலும் சரி, அந்த மாதிரி மலைத்தொடர்களை தான் வசிக்கும். கெட்ட ஜின்களும் அந்த மாதிரி மலைத்தொடர்களை தான் வசிக்கும். ஆனால் ரொம்ப வசிக்கிறது எங்கன்னா இந்த மாதிரி கைவிடப்பட்ட இடம், அந்த மாதிரி பாத்ரூம், இந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப வசிக்கும். ப்ராஃபட் சுலைமான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கைவிடப்பட்ட இடம்னு மட்டும் இல்லை, வீட்லேயே வசிக்கும். அதாவது குடி வராமல் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல வீட்லேயே வசிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஹிந்துவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டை சுத்தமாக வைக்கலாட்டி மூதேவி அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் இதுலேயும் ப்ராஃபட் சுலைமான் சொல்லியிருக்காரு, வீட்டை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அதாவது வீட்டை சுத்தமாக வைக்காமல் அங்கேயும் இங்கேயும் குப்பை ஒரு மாதிரி இதாக போட்டோம்னா ஜின்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. யார்? ப்ராஃபட் சுலைமான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஜின்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோலே பண்ண முடியாது ஜின்களை. அதாவது சில பேர் சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இது ஜின்னை வச்சுருக்கிறேன், இந்த ஜின்னை வச்சு நான் நிறைய வேலை இருக்கிறேன், அதாவது பெரிய பெரிய வேலையெல்லாம் நான் ஜின்களை வச்சு பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சுத்தமான ஃபேக்கு. ஜின்களை வந்து யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது ஜின்கள் எப்படின்னா, ப்ராஃபட் சுலைமானால் கூட அந்த ஜின்களெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஜின் வந்து இஃப்ரித், அந்த ஜின்னு தான் சொல்கிறாங்க. இஃப்ரித் ஜின்னு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜின்னை கூட ப்ராஃபட் சுலைமானால் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
என்னன்னா முதல்ல வந்து ஒரு மந்திரவாதி இருப்பாங்க. அந்த மந்திரவாதி வந்து ஒரு எலும்பு கூட்ட வச்சு அந்த மந்திரத்தில் சொல்லி ஜின்களுக்கு படைப்பாங்க. உணவாக படைப்பாங்க. உணவாக படைச்சிட்டு தான் ஒரு பொருளை கொடுத்து தான் இன்னொரு வேலையை வாங்குவாங்க. அது இல்லாமல் நம்ம இப்படி அந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு ஆர்டர்லாம் பண்ணவே முடியாது எந்த ஜின்னையும். அப்படி பண்ணிங்கன்னா சில நேரத்தில் அந்த மந்திரவாதிகளே போட்டு தள்ளுற அளவுக்கு ஜின்களுக்கு சக்தி இருக்குது. ஆனால் அதனால தான் யார்கிட்ட போய் கேட்டாலும் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எதாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னென்னா ப்ராஃபட் சுலைமான் வந்து ஒரு சில நாள் வந்து இந்த மாதிரி வீடியோவில் சொல்லலாமா எனக்கு தெரில, பன்றி இறைச்சி ரொட்டி பரோட்டா இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஜின்களுக்கு படைச்சிட்டு வந்திருக்காரு. படைச்சுனா உணவாக கொடுத்துட்டு வந்திருக்காரு. அது வசிக்கிற குகைக்கு போய் அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் கொடுத்துட்டு இருக்கும்போது ஜின் வந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவர் மறைஞ்சிருந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் ஆகணும் அப்படிங்கவும் ஜின்னு வந்து என்ன நினச்சிருக்கு, நம்மளுக்கு இப்படி உணவு கொடுத்துருக்காரு, இப்படி உணவு கொடுக்கவும் அவருக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு இவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த அவருக்கு செஞ்சு வச்சிருச்சு. அப்படியே தவிர அவர் வந்து இந்த விஷயத்த இதை ஆர்டர் போடுறேன் அப்படின்னு பண்ணவே முடியாது. அது மூலம் ப்ராஃபட் சுலைமானை பார்த்தா எல்லா ஜின்களும் பயப்படும். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. அப்படிங்கிறது தான் அவரோட பேர் கேட்டாலே எல்லா ஜின்களும் பயப்படும். ஏன்னா அவர் வந்து இஃப்ரித் ஜின்னை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அவரால் மட்டும்தான் இஃப்ரித் ஜின்னை கண்ட்ரோலில் வைக்க முடியும். மற்ற எதாலையும் கண்ட்ரோலில் வைக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு. எதாலையும் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் ஜின்னை வந்து நேரில் பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜின்னை வந்து நேரிலலாம் பார்க்க முடியாது. ஏன்னா ஜின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாலே, ஜின்னு அப்படிங்கிற வார்த்தைனாலே இன்விசிபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் ஜின்னை வந்து யாராலையும் பார்க்க முடியாது. பார்க்கணும்னா சில ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்க. அதாவது இது மாதிரி மந்திரமெல்லாம் சொல்லி சில ரிச்சுவல் பண்ணுவாங்க. சில நேரத்தில் அது தோணுச்சுன்னா தான் அது உருவத்தையும் காட்டும், இல்லாட்டி அதுவும் காட்டாது. அது நினச்சா தான் காட்டணும். இப்போ வந்து அது நினச்சா தான் உருவத்தை காட்ட முடியுமே தவிர, நீங்கள் நினச்சி இப்படி காட்டு அப்படின்னா மிரட்ட முடியாது அந்த ஜின்னை. சரி ப்ரோ, ஜின்னை விட இஃப்ரித் ஜின் தான் பவர்ஃபுல்லுங்கிறீங்கள, அதை விட பவர்ஃபுல் எதுவும் இல்லை. இந்த ஜின்னுங்களெல்லாம் படைத்த கடவுள் தான் பவர்ஃபுல்லு. ஸோ ஜின்னுங்களை தப்பான இதுக்கு பயன்படுத்தாதீங்க யாரும். அதுவும் இல்லாமல் கடவுளை நம்புங்க. ஜின்கள் வந்து எப்படின்னா ஒரு வேலையை போய் செஞ்சுட்டு வர அவ்வளோதான். இந்த ஜின் சில பேர் தப்பாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஜின்னை கெட்ட ஜின் இருக்கவும் தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் இந்த கெட்ட ஜின்கள் வந்து பில்லி சூனியம் சில ஜின்களாம் 500க்கு மேலே 1000க்கு மேலே பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கு சில மந்திரவாதிகளுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்குது. அதனால் இந்த மாதிரி ஜின்களை தப்பாக பயன்படுத்தக்கூடாது. அது வந்து அவங்களோட குடும்பத்துக்கே பேரழிவு. தன் குடும்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, அவரோட உயிரையே பறிக்கிற அளவுக்கு அது ஜின்கள் வந்து இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எந்த ஜின்களையும் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க. நீங்கள் வந்து கடவுளை நம்புங்க. கடவுள் இருக்காரு, அவ்வளோதான். கடவுளை நம்புங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜின்னுலாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.